Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல exercise 1.1ல third sum பாருங்க. Find the LCM and HCF of the following integers by applying the prime factorization method. So LCM and HCF கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க prime factorization method யூஸ் பண்ணி. So first subdivision 12, 15 and 21 இதுக்கு prime factorization method போட்டுக்கலாம். 2, 6 are 12, 2, 3s are 6, 3, 1s are 3, 15க்கு போடும்போது 3, 5s are 15, 5, 1s are 5 and 21க்கு போடும்போது 3, 7s are 21 and 7, 1s are 7. So இப்போ எடுத்து எழுதிடலாம். 12 is equal to 2 into 2 into 3 and 15 is equal to 3 into 5 and 21 is equal to 3 into 7. So LCM and HCF கேட்டிருக்காங்க. முதல்ல 3க்குமே காமனா இருக்கிற டேர்ம் என்னது 3. So 3 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. So 3 மார்க் பண்ணியாச்சு. வேற எதுவுமே காமன் இல்லை. So first HCF எடுத்து எழுதும் போது காமனான டேர்ம் மட்டும் எடுத்து எழுதுங்க. So 3 தான் காமன். HCF 3. LCM is equal to முதல்ல அந்த 3 எழுதிட்டு மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே எழுதிடுங்க. So 2 into 2 into 5 into 7. So இது நம்மளோட LCM. இனி மல்டிப்ளை பண்ணுவோம். So 3 2s are 6, 6 2s are 12, 12 5s are 60. So 60 into 7, 420. So LCM and HCF ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. So second subdivision 17, 13 and 29. So இங்கேயும் LCM போட்டுடலாம். 17 and 23 ரெண்டுமே prime numbers தான். So போட்டாலுமே 1 தான் வரும். So 17 1s are 17. அதே மாதிரி 23க்கு போட்டாலுமே 23 1s are 23 தான் வரும். So 29மே prime number தான். So 29 into 1 29 தான் வரும். So எடுத்து எழுதிடுங்க. So 17 is equal to 17 into 1. 23 is equal to 23 into 1 and 29 is equal to 29 into 1. மற்ற சம்ஸ்ல எதுலையுமே நம்ம 1 எடுத்து எழுதியிருக்க மாட்டோம். இந்த சம்ல ஏன் 1 எழுதியிருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே பிரைம் நம்பர். ஆனா எல்சிஎம்னு வரும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கணும். இங்க எதுவுமே இல்லை அப்படின்னா எதுவும் இல்லாம இருக்காது. கண்டிப்பா 1ன்றது காமன் ஃபேக்டரா இருக்கும். இதுக்கு முன்னாடி சம்ஸ்ல நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது அந்த 1 இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். பிகாஸ் இன்டு 1 அதே நம்பர் தான் வரும். ஆனா இங்க காமனா எடுக்கிறதுக்கு நம்பர்ஸே இல்லாத பட்சத்துல இந்த 1 நமக்கு காமனா இருக்கும். ஸோ அந்த 1 நம்ம எடுத்து எழுதணும். அப்போ நம்மளோட எல்சிஎம் என்னன்னு வந்துடும் பாருங்க. இங்க காமன் நம்பர் 1. ஸோ 1 இன்டு மிச்சம் எல்லாமே மல்டிப்ளை பண்ணும். ஸோ 1 into 17 into 23 into 29 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது? 17 into 23. So 17 into 23 multiply பண்ணுவோம். 7 3s are 21, 3 1s are 3, 4 5, 7 2s are 14 and 2 1s are 2, 3. So 1 9 3 அது கூட 29 multiply பண்ணுவோம். So 9 1s are 9, 9 9s are 81, 9 3s are 27 plus 8 35, 2 1s are 2, 9 2s are 18, 3 2s are 6, 7, so 9, 3, 8 plus 5, 13, so 3 inga, 7 plus 3, 10, 11, so 11,339 நம்மளோட LCM. HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா காமனா இருக்கிற வேல்யூ. ஸோ காமனா இருக்கிற வேல்யூ 1. அதனால நம்ம 1 எழுதிக்கிறோம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு. இனி தேர்ட் ஒன் பாருங்க. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் 8, 9 and 25. ஸோ இதுக்கும் அதே மாதிரி பிரைம் ஃபேக்டர்ஸ் எடுத்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 8 is equal to 2 4s are 8 and 2
2s are 4, 2 1s are 2. 9 கண்டுபிடிக்கும் போது 3 3s are 9, 3 1s are 3 and 25க்கு 5 5s are 25, again 5 into 5. இப்போ இதை எடுத்து எழுதும்போது 8 is equal to 2 into 2 into 2. 9க்கு எடுத்து எழுதும்போது 3 into 3 and 25க்கு எடுத்து எழுதும்போது 5 into 5. ஸோ இதில் HCF பாருங்க, முதல்ல காமனா இருக்கிறத எழுதிக்கோங்க. ஸோ இங்கேயும் காமன் எதுவுமே இல்லை, அப்போ நம்ம 1 கன்சிடர் பண்ணிக்கணும். இன்டூ 1 எல்லாத்துலேயுமே கடைசியில் 1 இருக்குல்ல, ஸோ நம்ம அந்த 1 எழுதிக்கணும். இப்போ பாருங்க, இதில் 1 காமன், ஸோ நம்மளோட HCF என்னன்னா 1. LCM is equal to, LCMனா எல்லாமே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ 2, இங்கே 2 வந்து 3 டைம்ஸ் இருக்குது, ஸோ 2 பவர் 3 இன்டூ இங்கே 3 2 டைம்ஸ் இருக்குது, ஸோ 3 பவர் 2 இன்டூ இங்கே 5 2 டைம்ஸ் இருக்குது, ஸோ 5 பவர் 2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2 கியூப் வந்து 8, 3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயர் 25. ஸோ மல்டிப்ளை பண்ணுவோம். 9 8s are 72, ஸோ 72 into 25 மல்டிப்ளை பண்ணும்போது 5 2s are 10, 7 5s are 35, 36, 2 2s are 4, 7 2s are 14. Is equal to 0, 10, so 4 8, so 1800. LCM value என்னன்னா 1800 வந்துச்சு. ஸோ அவ்வளோதான். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.